தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எலெக்ஷன் ரிசல்ட்டை எல்லாரும் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த எலெக்ஷன் டிவிக்கு மையப்படுத்தின எலெக்ஷன் மட்டும் இல்லை, நம்மளோட கணிப்புகள் இருக்குல்ல, அது சார்ந்த ஒரு பல பரீட்சை தான் இந்த எலெக்ஷன். கிட்டத்தட்ட நாம கணிச்ச விஷயங்கள் அப்படியே நடந்துட்டு இருக்குங்க. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சியில் போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். முதல்ல அந்த அப்டேட்ஸை பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில லட்சணங்களை பற்றி சொல்லிடுறேன். இன்னைக்கு கூட குடி எப்படி கிடைக்குதுன்னு தெரில. ஒன்ஷா 3 விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கோல. ஆனால் அப்பயும் நெக்க போதையில் காலையில் வராங்க. வர்றது சாமானிய மக்கள் கிடையாதுங்க, அதிகாரிகள் இருப்பாங்களே, அதில் ஒருத்தர் இந்த டேகை போட்டுன்னு வராப்புல, சரகு ஃபுல்லாக வச்சுட்டு நடக்க முடியல, அந்தளவுக்கு வந்துட்டு இருக்காப்புல. இந்த ராமநாதபுரத்தில் இருக்க வாக்கு எண்ணும் மையம், இங்கே தான் அந்த குடிகார அதிகாரி ஒருத்தர் வந்திருக்காப்புல. அந்த நபரை பார்க்கும் போதே தெரியுது நெக்க போதையில் வந்திருக்காருன்ட்டு. போலீஸ்காரங்க அங்கே வராங்க, அவரை பார்த்து வார்ன் பண்ணி திருப்பி அமுச்சு விட்டாங்க. அப்பயும் போக மனசு இல்லை. இதுக்கப்புறம் இந்த போதில் என்ன தேர்தல் பணியாற்றுறது? அதுக்கப்புறம் எல்லாரும் துரத்து விட்டாங்க, கிளம்பிங்க நிற்காது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம சென்னை குயின்மேரி காலேஜ் இருக்குல்ல, இங்கே வாக்கு எண்ணும் மையம் அங்கேயே அமைக்கப்பட்டிருக்கு. வாகன சோதனையில் போலீஸ்காரங்க ஈடுபட்டிருந்தாங்க. அந்த டைமில் மது பாட்டில் சிக்கியிருக்குங்க. அங்கேருந்து, அதாவது ஒயின் ஷாப்லாம் மூடுருவாங்க அப்படின்ற பயத்தில் வாங்கி சேர்த்து வச்சுருப்பாங்களே, அது போல் கண்டாக இங்கே பார்க்க முடியுது. டிரைவரை போலீஸார் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஒழுங்காக பதில் சொல்லணும்ல. அங்கே ஒரு வாக்குவாதம். அதுக்கப்புறமா அந்த காரை திருப்பி அனுப்பிட்டாங்க, கிளம்பு இங்கே இருக்காது அப்படின்ட்டு. இவனெல்லாம் என்னத்த மரியாதை கொடுக்கணும்? அப்பேற்பட்ட விஷயம்லாம் நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் போதை எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. எக்ஸ்ட்ரீமாக போகும்ன்ட்டு ஓட் சார்ந்து எல்லா விஷயமும் முடிவு பண்ணுற நாள் இது. முக்கியமான நாள். தமிழ்நாட்டோட அடுத்த 5 வருஷம் இருக்குல்ல, அதை முடிவு பண்ணுற நாள். ஆனால் அப்பேற்பட்ட நாள் இந்த அளவுக்கு மது போதை எல்லா இடங்கள்லையும், அது காலேஜ் வரைக்கும் அந்த கேம்பஸ்குள்ளே கொண்டு போக முடியுதுன்னா இவனில் என்னத்தை சொல்கிறனே தெரில மக்களே. ஓகே, இந்த வாக்கு எண்ணும் மையம் இருக்குல்ல, இங்கே ஒரு மையங்களுக்கும் வேட்பாளர்கள் போக ஆரம்பிச்சிருந்தாங்க. கட்சியோட முக்கியமான பிரதிநிதிகளும் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருந்தாங்க. செந்தில் பாலாஜி இருக்கார்ல, நம்ம கோவை தெற்கோட வேட்பாளர், இவர் கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு போயிருக்காப்புல. அங்கே இருக்க வாக்கு எண்ணும் மையத்தை இப்போ இந்த பார்வையிட்ட விஷயமா போவாங்க பார்த்தீங்கன்னா, அது போல் போயிருக்காப்புல. போகும்போது அவர் கழுத்தில் கவனிச்சிங்களா, மஞ்சள் கலர் துண்டு. ஆக்சுவலாக கலைஞர் அவர்கள் மஞ்சள் நிறத்தில் துண்டு அணிஞ்சதுக்கு பலதரப்பான காரணங்கள் சொல்லுவாங்க. அதில் ஒரு சிலர் இன்னும் ஆழமாக சொல்கிறது, இல்லைங்க குரு பகவானை வலுவாக்க இது போல் பண்ணியிருக்காருன்ட்டு. அதாவது முற்போக்கு பேசுகிற கட்சியினர் அவங்க சார்ந்த இது போலாம் பல பேரும் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்குது, விடுங்க. ஆனால் அவர் எதுக்காக மஞ்சள் துண்டு அணிஞ்சாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பாணியில் என்னவோ தெரியல, செந்தில் பாலாஜி அண்ணனும் இந்த துண்டு அணிஞ்சு போயிருந்தாருங்க. அப்போ உடனடியாக அங்கே வர அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இல்லைங்க, உள்ளே போகக்கூடாதுங்க, ஏன்னா கட்சியோட அடையாளம் கருதி இருக்க எந்த ஒரு விஷயத்தை உள்ளே அனுமதிக்கக்கூடாது. அதுவும் டிவிகேல இருக்க ஒரு நபர், அவரோட சட்டையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட முகம் தரிச்சிருந்துச்சு. இதை போட்டு போனதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ இதை சார்ந்த பற்றி தான் பார்ப்பாங்களே. ஸோ இவரை அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, இல்லைங்க அந்த துண்டை அகட்டிடுங்க, அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு. அவரை துண்டை அகற்றினார். அதுக்கப்புறம் தான் உள்ள அனுமதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நேற்றுக்கு நைட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களோட நினைவிடத்துக்கே போனாங்க. எப்பவுமே இந்த ரிசல்ட் வர நாளுக்கு முன்னாடி இது போல் மரியாதை செலுத்துகிற நிகழ்வு நடக்கும் பார்த்தீங்கன்னா, அது நேற்றுக்கு நைட்டு நடந்துச்சு. அவர் ஒரு பக்கம் மரியாதை செலுத்திட்டாரா, இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றுக்கு நைட்டு துபாயிலிருந்து கிளம்பி சென்னை வந்தாச்சு. ஸோ 2 தரப்பும் இந்த எலெக்ஷனில் இவங்களோட ஓட் சார்ந்து மக்கள் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா டிவிக்கே ஒரு பெரிய அலை அடிக்குது அப்படின்னா, அந்த அலையில் முக்கியமான 2 ஸ்டார் கேண்டிடேட்ஸாக இருக்க இவங்க டிஎம்கேவோட முகங்கள், இவங்களுக்கான தொகுதிகள் என்ன ஆகுதுன்ற எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குல்ல. அதனால தான் இவங்க வருகை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. அண்டு சென்னை அதிமுக ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே ஜெயலலிதா அவர்கள் சிலை இருக்குது பார்த்தீங்களா. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் மனசினிமே நினச்சிக்கலாம். இந்த சிலைகள் முன்னாடி தீபத்தை ஏற்றி ஆரத்தி காமிச்சு அங்கே சில பிரார்த்தனைகளை மேற்கொண்டாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, அதிமுக கேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி, அவங்க தான் கடவுள்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த விஷயத்தை இங்கே பார்க்க முடிஞ்சது. வேறு என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கணும்னு ஆப்வியஸாக அவங்க பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு கள நிலவரம் என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்களே நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. காலை 10 மணி நேரம் நிலவரப்படி சொல்கிறதா இருந்தால், முன்னிலையில் இருக்கவங்க ஸ்டாலின் அவர்கள், அவரோட தொகுதியில் முன்னிலை. பெரியசாமி அவர்கள் முன்னிலை, ரகுபதி அவர்கள் முன்னிலை, சிவசங்கர் அவர்கள் முன்னிலை, KKSSR ராமச்சந்திரன் இருக்கார்ல இவர் முன்னிலை, தாமு அன்பரசன் அவர் முன்னிலை, ஓ பன்னீர்செல்வம் முன்னிலை. சில பேர் கணிச்சது வாய்ப்பே இல்லைன்ட்டு, ஆரம்பத்திலே பின்னடை தான் போவாருன்ட்டு இவர் முன்னிலை.
அண்ட் செந்தில் பாலாஜி முன்னிலை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா, திமுக அமைச்சர்கள் 30 பேர் பின்னடைவு இந்த எலெக்ஷனில். இதான் இங்கே பெரிய ஹைலைட்டு. அண்ட் விஜய பிரபாகரன் இருக்கார்ல, அவர் முன்னிலை பெற்றிருக்காரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன்னிலை. அண்ட் அப்படியே அடுத்த லிஸ்ட் எடுத்திங்கனாக்கா டிவிக்கே பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் விஜய் அவர்கள் ஆப்வியஸாக முன்னிலை, புஷி ஆனந்த் அவர்கள் முன்னிலை, ஆதவர்ஜுன் அவர்கள் முன்னிலை, அருண்ராஜ் அவர்கள் முன்னிலை. ஞாபகம் இருக்கா இந்த வாக்குப்பதிவு நேரத்தில் இருந்த கலைவரெல்லாம், அவர் முன்னிலை. ராஜ்மோகன் அவரும் முன்னிலை. ஸ்ரீநாத் இருக்கார்ல, விஜய் சாரோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, நல்ல நடிகரும் கூட. தூத்துக்குடி சார்ந்து பெருசாக கள செயல்பாடில் ஈடுபட்டார் பாருங்க, நம்மளை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். அவர் முன்னிலை. ஸ்ரீநாத் அவர்கள் தூத்துக்குடி ஒரு பெரிய கோட்டை ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும், அங்கே அவர் முன்னிலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல முன்னிலை. அதுக்கப்புறம் என்ன தெரியுமாச்சு, டிவிக்கே வேட்பாளர் முன்னிலைங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதியில். இது பெரிய சர்ப்ரைஸ் பல பேர் இருக்கும். மக்களை தெளிவாக சொல்லிடுறேன், இது முன்னிலை விவரம் மட்டும்தான். இதுக்கப்புறம் இது எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் இப்போ இருக்க ஸ்டேட்டஸில் இதுதான் நிலவரமே. சுந்தர் சி அவர்கள் முன்னிலை. அவர் யார் எதிர்த்து போட்டி போகிறார் தெரியல, ஆனால் சுந்தர் சி அவர்கள் முன்னிலை. தமிழிசை அவர்களும் இப்போ முன்னிலை வகிச்சிருக்காங்க. பின்னடைவில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்தில் முன்னிலையில் இருந்தார், அதுக்கப்புறம் பின்னடைவு. KN நேரு பின்னடைவு. அப்புறம் TRP ராஜா இருக்கார்ல, அவர் பின்னடைவு. அண்ணன் மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை கோட்டைங்க, அவர் பின்னடைவு. செல்வ பெருந்தகை பின்னடைவு. அண்ணன் ஜெயக்குமார் இருக்கார்ல DJ, அவர் பின்னடைவு. லீமா ரோஸ் அவர்கள் இந்த எலெக்ஷன் சார்ந்திருக்க வேட்பாளர்கள்லேயே அதிகப்படியான சொத்து கொண்டவங்களா கருதப்பட்ட ஒரு வெல்த்தியான கேண்டிடேட், அவங்க பின்னடைவு லீமா ரோஸ். செல்லூர் ராஜ அண்ணன் பின்னடைவு. வானதி ஸ்ரீனிவாசன் பின்னடைவு. எல் முருகன் பின்னடைவு. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பின்னடைவு. அந்த பார்ட்டி சார்ந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு MLA சீட்டு கூட கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு. அந்த இயக்கம் இந்த எலெக்ஷனில் தொடருமோ தெரிலங்க. ஏன்னா ஒரு இடத்துல கூட அவங்க கட்சி முன்னிலை கிடையாது. சீமான் அவர்களே பின்னடைவு தான். இப்போ இருக்க நிலவரத்தின்படி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதிகளில் லீடிங் எந்த பார்ட்டி தெரியுமா? தனிப்பெருங்கட்சியா தாவேகா. 100 சீட்ஸை தாண்டிட்டாங்க மக்களே. 100 தொகுதிகளில் முன்னிலை டிவிகே. அதிமுக கிட்டத்தட்ட 72 சீட்ஸை தாண்டிட்டாங்க இப்போ வரைக்கும். இதில் 69 மென்ஷன் பண்ணியிருக்கோம், 72 தாண்டிட்டாங்க. திமுக 3வது இடம் இப்போதைக்கு. இப்போ இருக்க நிலவரத்தில் 48 தொகுதிகளில் முன்னிலை. இப்போதைக்கு இதுதான் மக்களே கள நிலவரம். இதுக்கப்புறம் எப்படி வேணாலும் மாறலாம், ஆனால் தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த அளவுக்கு லீடிங்கில் போகிறாங்கனாக்கா விஜய் வேவ் அடிச்சதோ இல்லையோன்ற ஏக்கம் பல பேருக்கு இருந்துச்சுல, உங்களுக்கு டவுட்டே வேணாம், விஜய் வேவ் ரொம்ப ஹெவியாக அடிச்சிருக்கு. அதான் இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. தாவேக்கா பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், நெல்லை, பெரம்பூர், திருச்சி கிழக்குன்னு இங்கே ஃபுல்லாக முன்னிலை. பல பேர் சொன்னாங்களே தாவேக்கா சென்னையில் மட்டும்தான்பா ஓரளவுக்கு 1-2 சீட்ஸ் பார்க்க முடியும், மப்சல் சைட்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஒரு உண்மை என்ன தெரியுமா, சென்னையிலையும் தாவேக்கா பலமாக அவங்களோட பலத்தை காமிச்சிருக்காங்க. மப்சல் சைட்லையும் அவங்களோட செல்வாக்க ஓட் பேங்கோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதை அந்த வெளிப்படுத்தியிருக்காங்க. போகிற போக்க பார்த்தா தாவேக்கா ஆளுங்கட்சியாகவும் அதிமுக எதிர்கட்சியாகவும் மாறிடும் போல இருக்கு. இப்போ இருக்க நிலவரத்தை படி சொல்கிறதா இருந்தால் இதுதான் மக்கள் நிலவரம். இதுக்கு அடுத்து சில மணி நேரங்களில் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் நிலவரம் என்னன்றதை அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்டு இப்போ வந்திருக்க இந்த ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, முதற்கட்ட தகவல்களா இந்த அப்டேட்ஸு, இது வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஜோதிடர்கள் கிளம்பி விஜய் அவர்கள் வீட்டுக்கே போயிட்டாப்புல. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் தான் கிட்டத்தட்ட ஜெயிப்பாங்க, தாவேக்கா பெரும் சக்தியாக உருவெடுக்கின்ற மாதிரிலாம் கணிச்சது ரொம்ப சொற்பமான ஜோதிடர்கள் மட்டும்தான். அதில் இவர் முக்கியமானவர். இவர் கிளம்பி விஜய் அவர்கள் வீட்டுக்கே போயிட்டாப்புல, கையில் பொக்கே வாழ்த்து சொல்கிற படலமாக கிளம்பி போயிட்டாப்புல. இன்னொரு பக்கம் விஜய் சாரோட வீடு இருக்குல்ல சென்னையில், அந்த வீட்டை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு. அது எந்த அளவுக்கு, ஒரு துணை ஆணையர், ஒரு உதவி ஆணையர், ஒரு ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர், அப்புறம் CRPF வீரர்கள், இன்னும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில பேர்னு அவ்வளோ பேர் திரண்டிருக்காங்க பாதுகாப்புக்காக. அது மட்டும் இல்லை, விஜய் சார் வீட்டுக்கு போகிற ரூட் இருக்குல்ல, அங்கேயும் சரியான போலீஸ் ப்ரொடெக்ஷனுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்படி ரிசல்ட் வரும்ன்றது நம்மள ஒரு சிலர் நல்லாவே தெரியும், இதுதான் கரெக்டாக வரப்போகுதுன்ட்டு. ஆனால் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, பொய்யா சொல்கிறீங்கப்பா, என்னப்பா நீங்கள் அப்படின்னா பல பேர் சொன்னாங்களே. அரசியல் அனுபவம் இல்லாமல் பேசுகிறதா சொன்னாலும் நம்ம வயசை கன்சிடர் பண்ணி, இப்போ யாருக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்றதை தெளிவாக தெரிஞ்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு கட்சி சார்ந்துன்னு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கனாலே நீங்கள் சொல்கிற 100-99 பொய்யா மட்டும்தான் இருக்கும். அதை தான் ஒரு முறையை தொடர்ந்து பார்க்க முடியுது. எந்த கட்சியும் சித்தாந்தமும் சாராமல் இருந்தால் ஃபேக்டை வெளிப்படையாக சொல்ல முடியும். அதை நம்ம பண்ணோம். அதுக்கு எவ்வளோ திட்டு எவ்வளோ த்ரெட்டு. ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ இவ்வளோ பேர் அங்கே ப்ரொடெக்ஷன் ஈடுபட்டிருக்காங்களா. இதுக்கப்புறம் எலெக்ஷன் ஃபைனல் ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அப்போ யார் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்காங்களோ, அப்போ யார் ஆளுங்கட்சியாக மாற போகிறாங்களோ அவங்க சார்ந்த வாழ்த்துக்கள் குவிய ஆரம்பிச்சிடும். கூட்டத்தை கட்டுப்படுத்தலாம் முடியாது, ரொம்ப ரொம்ப ஹெவியாக போக ஆரம்பிச்சிடும். அண்ட் இதுக்கு மத்தியில் SSC அவர்கள் இருக்காங்களே, விஜய் சாரோட தந்தை. ஆக்சுவலாக விஜய் சாரை அரசியலில் பெரும் சக்தியாக உருவெடுக்க வைக்கணும்னு முதல்ல நினச்ச மனுஷன் யாருங்க, SSC அவர்கள்.
அவர் நம்ம திருத்தணி முருகர் கோயில் இருக்குல்ல, அங்கே கிளம்பி போயிட்டாப்புல. ரிசல்ட்டுக்கு முன்னாடியே போயிட்டாப்புல. போனவர் அங்கே பிரார்த்தனை மேற்கொண்டார், தரிசனம் பண்ணார், கூடவே தியானத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் அவர் அங்கே போனதையும் பார்க்க முடிஞ்சுது. என்னதான் விஜய் சார் ஃபேமிலி கிறிஸ்டியன்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஹிந்து மார்க்கம் சார்ந்து ஹிந்து கடவுள்கள் சார்ந்த நம்பிக்கை அவங்க குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமாக எந்த அளவுக்கு இருக்குன்றதை இங்கே லிட்டரலாக பார்க்க முடியுது. அடுத்து த்ரிஷா அவர்கள், இன்னைக்கு May 4 த்ரிஷா அவர்கள் பர்த்டே. எலெக்ஷன் ரிசல்ட் இடையும் பாருங்கள், ஒன்றா மேட்ச் ஆகிடுச்சு. அவங்க திருப்பதி போயிருக்காங்க, ரிசல்ட்டுக்கு முன்னாடி திருப்பதி போயிருக்காங்க. போயிட்டு அங்கே பிரார்த்தனையில் ஈடுபட்டாங்க. பிரார்த்தனை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க பிறந்தநாள் முன்னாடி தான் போயிருக்காங்க. ஆனால் பல பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரி ஒரு கட்சி சார்ந்த அபிமானம் இருக்காது அவங்களுக்கும், ஒருவேளை அந்த கட்சி சார்ந்து கூட ஜெயிக்கலான்னு வேண்ட போயிருக்கலான்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க சொன்னதை தெரிய விடுங்க. சாமி தரிசனம் முடிச்சுட்டு அவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் அங்கே கூடி கேட்பாங்கல்ல, அப்போ ஒருத்தர் என்ன கேட்குறாப்புல, தெலுங்குல கேட்குறாப்புல, இன்னைக்கு ரிசல்ட் பக்காவா நம்ம பக்கம் தானே அப்படின்ட்டு. த்ரிஷா அவர்கள் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும்போது சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அவர் கேட்குற கேள்வியும் கரெக்டாக மிக்ஸ் ஆகவே, ஓகே இவங்களுக்கு அந்த கட்சி சார்ந்த அபிமானம் இருக்க போல இருக்கு, அதான் சிரிச்சு புன்னகையில தன்னோட பதிலை வெளிப்படுத்துறாங்கன்னு அப்படி பல பேரை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு. రండిమా మీరు వచ్చేయండి మేడం మాతో లాగండి అబ్బాయిని లాగు బాబు దొరక బాబు అట్టే వచ్చేయండి వందనీకి వందనీకి మేడం బాబు అప్పుడే వందనీకి మా भैया नंबर फोटो தமிழ்நாடு சார்ந்து மற்ற 4 தேர்தல்கள் இருக்குல்ல, அது சார்ந்த முன்னணி நிலவரத்தையே சொல்லிடுறேன். கேரளாவில் காங்கிரஸ் 81, கம்யூனிஸ்ட் நிலைமை பார்த்தீங்கன்னா 55. இது முதற்கட்டமாக வந்துச்சு. ஷூட்டுக்கு வரத்துக்குள்ள அப்படியே மாறிச்சு, கொஞ்சம் நெக் டு நெக் ஃபைட்டு மாரி வந்துச்சு. பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லைங்க கேரளாவில், அவங்க 2-1ன்ற மாதிரி தான் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அசாமில் கிட்டத்தட்ட பாஜக ஆட்சின்ற மாதிரி தான் உறுதியாகிட்டு இருக்கு. இப்போ இருக்க நிலவரத்தைப்படி சொல்கிறதா இருந்தால் 77 இடங்களில் அவங்க தான் முன்னிலை, காங்கிரஸ் 27. புதுச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் 21, காங்கிரஸ் 6 முன்னிலை நிலவரம். மேற்கு வங்கம் செம்ம காம்படிஷனு. மேற்கு வங்கத்தில் பாஜக ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்க, அடுத்த நிமிஷம் கீழே வந்துடுறாங்க, திரிணாமுல் மேலே போயிடுது. இப்படி மாறி 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 போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இருக்க லீடிங் பாஜக மேற்கு வங்கத்தில் 122 தொகுதிகளில் லீட் பண்ணுறாங்க, திரிணாமுல் 108. இன்னொரு பக்கம் மமதா பானர்ஜி அவர்கள் தேர்தல் முடிவு சார்ந்து ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபமாக அவங்க சுமத்துற குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, இன்கேஸ் தேர்தலில் அவங்க எதிர்பார்க்க ரிசல்ட் கிடைக்கலனாக்கா அந்த குற்றச்சாட்டை போய் சுமத்துவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த கவுண்டிங் ஆரம்பித்து கூட ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, ஏங்க கவுண்டிங்கு முன்னாடி கரண்ட்லாம் கட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ எதுக்கு அவங்க ரெடி ஆகிறாங்கன்னு இங்கே லிட்டரலாக புரியுது. தமிழ்நாடு தேர்தலை விட மேற்கு வங்கத்தில் ஆட்சின்ற விஷயத்தை இப்போ பெருசாக பேசப்பட்டு இருக்கு இந்திய அளவில். ஏன்னா மமதா பானர்ஜி அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் த்ரெட் எப்போவுமே, சுயாட்சி சார்ந்து அந்தளவுக்கு பேசுகிறவங்க. இந்த முறை அவங்க ஜெயிக்க போகிறாங்களா இல்லை பாஜக அங்கே ஆட்சி அமைக்க போதான்றது பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதுவா, இன்னொரு பக்கம் நம்ம பஞ்சாயத்து வரதா இருந்தால் இந்த முறை தேர்தலில் தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கருதுனதை ஓப்பனாக வெளியே சொன்னது என்னென்ன பண்ணாங்க, பொட்டி வாங்குறாதுன்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்ம இதற்கு கட்சி சார்ந்த எந்த சார்பு எடுக்கல, தாவேக்காவில் விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனால் எலெக்ஷனில் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்ற கேள்விக்கு தாவேக்கா நம்ம போல்டாக சொல்லியிருந்தோம். இப்போ ரிசல்ட்லேயும் கிட்டத்தட்ட தானே வந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நம்மளுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா, தற்குறி. அந்த தற்குறின் பேரை வைக்கிறாங்களே, அவங்க என்ன சாதிச்சாங்கன்றத கண்டிப்பாக பார்க்க எனக்கே ஆசையாக இருக்குது. அந்த முகங்கள் காட்டுவாங்களே என்ன. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரே வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் திரும்ப ஒரு முறை கேட்டுறேன், இதை ஏற்கனவே முந்தைய வீடியோவில் கேட்டது தான். ஆக்சிஸ் மை இந்தியாவோட அந்த கணிப்பு இருக்குல்ல, இந்த கணிப்பு இப்போ அழுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அழ வைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எதிர்த்து போட்டி போட்டவங்கள உங்கள் மனசு என்ன ஓடுது? தாவைக்க மட்டும் இந்த அளவுக்கு லீட் பண்ணலை அப்படின்ற விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுதுன்னு வைங்க. நிறைய பேர் கிளம்பி நம்மகிட்ட வந்திருப்பாங்க, என்னமோ சொன்னேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பார்ப்போம் ரிசல்ட் வரட்டும் மொத்தமாக அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. எனிவே
இது வரைக்கும் முன்னிலை இருக்காங்களே அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம். ரொம்ப க்ளோஸாக காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மற்ற பார்ட்டிஸ், அந்த வேட்பாளர்கள் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.